ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நகை சீட்டுக்கு நான் வாங்கியிருக்கிற கிஃப்ட் என்ன கொடுத்தாங்க அப்படின்றது தான். நான் 2 நகை சீட்டு போட்டிருக்கேன். ஒன்று வந்து 1150 ரூபா ஒன்று, 2600 ஒன்று. அந்த 1150 வந்து 1300 சீட்டு. நான் வந்து கிஃப்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க 1150 மட்டும் கட்டினா போதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து இந்த கடையில், அது வேறு கடை இது வேறு கடை, லோக்கல்லே தான் நான் போட்டிருக்கேன். இந்த கடையில் வந்து கிஃப்ட் வேணான்னு சொல்கிற ஆப்ஷன் இல்லை. அதனால் வந்து சரி வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இது வாங்கிட்டேன். 3 இருந்தது. புல்லட் மிக்ஸி ஜார் ஒன்று இருந்தது. அப்படி இல்லைன்னா வந்து பெரிய ட்ராலி பேக் ஒன்று இருந்தது. அப்படி இல்லைனா இந்த செட்டு 2 கிஃப்டாக இருக்கும், 2 இருக்குது. அது வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. நான் சரி இதுவே வாங்கிக்கலாம், ஏன்னா புல்லட் மிக்ஸி அந்தளவுக்கு உழைக்கல சொன்னாங்க. அந்த ட்ராலி பேக்கும் இருக்கிறதுனால நான் அது வாங்கலை. சரி இது வாங்கிக்கலாம், இதுனா யாருக்காவது கிஃப்ட் பர்பஸ்க்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டேன். இது எப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் இன்றைக்கி காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துடலாம். இது நான் ஏற்கனவே பிரிச்சிட்டேன். பசங்க பிரித்து இதை பார்க்கணுன்னு சொல்லி பார்த்துட்டாங்க. இது கம்பெனி தான், டைமண்ட் கம்பெனி தான். இது வந்து ஓரளவுக்கு இந்த பாத்திரம் நல்லா கனமாக தான் இருக்குது. இது ஓரளவுக்கு இது மூடியோடு இருக்குது, நல்லா கனமாக இருக்குது. ரெண்டாவது இது வந்து தக்கையாக தாங்க இருக்குது. இது வந்து நம்ம ஏதாவது கொஞ்சம் இதுவாக வச்சிட்டோம், பால் காய்ச்சற பாத்திரம் தான். ஆனால் இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, டக்குன்னு கவுந்துரும். அடுத்தது இது ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப மோசம்னும் சொல்ல முடியாது, இல்லை பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நான் அப்படியே கவரோடு காட்டிகிட்ருக்கேன். பாருங்க, இது ஓரளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்தது இது ஃப்ரை பேன் மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஓரளவுக்கு சுமார் தான், ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இல்லை, ஆனால் அடி பிடிக்கும். ரொம்ப இது பண்ணோம்னா அடி பிடிக்கும். ஓரளவுக்கு சிம்மில் வச்சு செய்கிறதுக்கு ஓகேவாக இருக்கும். இது எல்லாமே என்கிட்ட இருக்குதுங்க. இருந்தாலும் வந்துட்டு சரி ஏதாவது கிஃப்ட்டுக்கு உதவும், யாருக்காவது கிஃப்டாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் வாங்கிட்டேன். ஏன்னா அங்கே கிஃப்ட் வேணான்னு சொல்கிற ஆப்ஷனும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் நான் வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். அடுத்தது இருக்குது வந்து 2வது பாக்ஸு. இதுதான் அந்த 2வது பாக்ஸு. இது வந்து ஒரு பெரிய, இந்த பக்கம் ஓப்பன், தோசைக்கல். இங்கே பாருங்க, பெரிய தோசைக்கல், நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் வந்து இதுவும் இது நான்ஸ்டிக் தான், ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது, செம வெயிட்டாக இருக்குது. இதுவும் கம்பெனி தான், டைமண்ட் கம்பெனி தான். நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் ஏற்கனவே தோசைக்கல் வச்சுருக்கேன், நான் இரும்பு கல் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக்கில் ஊற்றினா யாருக்கும் பிடிக்கிறதில்ல எங்கள் வீட்டிலன்ட்டு நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து என் தங்கச்சி தான் கேட்டிருக்கா, பார்க்கலாம், யாருக்காவது அவங்களுக்கே வீடு கிரகப்பிரவேசம் வருது, அவங்களுக்கே கூட கிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். இதுவும் அப்படி தான், அது கூட வந்தது தான். ஆனால் இது வந்து ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லா கனமாக இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க. இதுதான் வந்து அந்த சீட்டு கொடுத்ததுக்கான மொத்த கிஃப்ட்டுமே. இந்த சீட்டுக்கான இந்த கிஃப்ட்டு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நான் கிஃப்ட்டு வாங்கினதில்லை இது வரைக்கும். நான் வந்து ஒன்று அந்த கிஃப்ட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிடுவேன். வேணான்னு சொல்லிட்டேன்னா அவங்க அந்த காசு மைனஸ் பண்ணி நம்மளுக்கு நகை கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த கடையில் வந்து இது லோக்கல்லே இருக்குது. இது கிஃப்ட் வேணான்னு சொல்கிற ஆப்ஷனில் நான் ஏன் இங்கே போட்டேன் இருந்தாலும் அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து நம்ம ஜிஎஸ்டியோ இல்லை வந்து செய்கூலி சேதாரம் இந்த மாதிரி எதுவுமே கட்ட தேவையில்லைங்க. ஆனால் வந்து நீங்கள் கிராமுக்கு 7100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா, நம்ம எடுக்கிற அன்றைக்கி, நகை எடுக்கிற அன்றைக்கி 7100 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா, நம்ம அந்த மேற்கொண்டு இருக்கக்கூடிய காசுக்கு வந்து நம்ம காசு போட வேண்டி வரும். மற்றபடிக்கு செய்கூலியோ சேதாரமோ ஜிஎஸ்டியோ எதுவுமே நம்ம பே பண்ண தேவையில்லை, நம்ம நகையாக எடுத்துக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து நான் இங்கே சீட்டு போட்டேன். இந்த சீட்டு 2600 ரூபாய்க்கான சீட்டுக்கு வந்து 4 கிராம் நகை எடுத்துக்கலாம், நம்ம அரை பவுன் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மேலும் வந்து நிறைய தகவல்கள் இருக்கிற மாதிரி நிறைய வீடியோ போடுறேன். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் அதையும் போட முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.